Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது RRP NTPC ஓட previous year question தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல இந்த ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் क्वेश्चन பேப்பர். அதாவது 3/3/2021 நடந்தது. ஷிஃப்ட்டுக்கு டைமிங் வந்து 10ல இருந்து 12க்குள்ள நடந்த ஷிஃப்ட் டைம் ஒன்று. இன்னொன்று 4/2 பிப்ரவரியோடதும், இது மார்ச்லையும் இது பிப்ரவரி நடந்த ரெண்டு क्वेश्चन பேப்பருடையது. இது 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் உள்ள டைம் பீரியடில் நடந்த எக்ஸாம் உள்ளது. இந்த ரெண்டுக்குள்ள ஜிகே ஜிஎஸ்ஜிகே எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஜிகே கொஸ்டின் தான் ஃபுல் இது இருக்குது. இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் NTPC பரீட்சை எழுதியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எந்தெந்த டாப்பிக்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த இதை இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணுங்கள். அதில் அதே மாதிரி எப்படியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இனிமேல் நீங்கள் படிக்கிற போதும் இந்த இது மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கில் இப்போ கவர் பண்ணுற போது இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை கவனமாக கலெக்ட் பண்ணணும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? மெயினாக வாங்க பார்க்கலாம். நம்ம போகிற போது அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேர் இஸ் த இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் லொக்கேட்டடு. இதில் பாருங்கள், ஏர்போர்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேவா? இதுதான் மெயின். இது எங்கே இருக்குது? இதோட இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோடைய வந்து டெல்லி. நீங்கள் இந்த டாபிக் மெயினாக வைக்கணும். இந்த ஏர்போர்ட் இது. ஓகேவா? இந்த இதில் வந்து ஏர்போர்ட்டுன்றதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரிலேட்டடாக எல்லாமே நீங்கள் படித்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது எதுக்குன்னா, எந்தெந்த ஏரியாவிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம படிக்கிற போது அந்தந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக. செகண்டு, அக்டோபர் 2020 கிம் ஜுங் கான் சுப்ரீம் லீடர் ஆஃப் விச் கண்ட்ரி. இந்த இதெல்லாம் பேரெலாம் வருதுன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர்றது. இது எப்படின்னா, ஒரு இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸோடைய அதிபராக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் வர்ற போது அது பாப்புலரான பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நோட் பண்ணிக்கணும். அவங்களது ரிலேட்டடாக கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கலாம், அங்கே ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க முக்கியமான பொறுப்புகளை போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாமே நோட் பண்ணணும் நீங்கள். இது வந்து நார்த் கொரியாவில் நடந்தது 2020 டைமில். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதே மாடலில் நீங்கள் படிக்கிற போது தனியாக உங்களோட ஓன் நோட்ஸ் பண்ணி எழுதி வைக்கணும், நோட் பண்ணி வைக்கணும். அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தென் கெண்டூலி ஃபேர் இஸ் செலிப்ரேட்டட் பை வெஸ்ட் பெங்கால். இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபேர் உள்ளது. ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான டாப்பிக்கில் வருது. நெக்ஸ்ட்டு கும்பமேளா உஜ்ஜைன் வில் பி ஹெல்ட் இன் விச் இயர். அந்த டைமில் நடக்கிற போது கும்பமேளா வந்து உஜ்ஜைன்லேருந்து நடந்துச்சு. அப்போ வந்து அடுத்து நடக்கக்கூடியது 2028. இப்போ வந்து நடந்துச்சு. ஓகேவா? டெல்லியில் இப்போ ஒரு கும்பமேளா நடந்திருக்கு. 2024லேருந்து 25 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்குள்ளே உள்ளது ஒரு இது கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கும்பமேளாவை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தீயெல்லாம் பிடிச்சிருந்துச்சி கரண்ட் அஃபேர்ஸில். அந்த கொஸ்டின் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதோட தான் கொஸ்டினை நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. 2025 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா. ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் புக் ஒய் ஐ ஆம் ஹிந்து. அப்போ இந்த இது வந்து புக் ரிலேட்டடானது. நான் பல இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், ஒவ்வொரு டாப்பிக்காகவும் வரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு டாபிக் எடுக்கிற போது நீங்கள் கவர் பண்ணுற போது 2 தான் படிக்கணும். ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் படிக்கணும், அதே மாதிரி நார்மலாக இந்த மாதிரி பழையது ஒன்று இருக்கும், ஹிஸ்ட்ரி கிளாசிக்கல் ஏதாவது இருக்கிறத நீங்கள் நார்மலாக படிக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ். அது என்னென்னா, யாராவது ஒரு ஆள் புதுசாக அவார்டு வாங்கிறாங்க, ஏதாவது புக் ஆத்தர் வந்து அவார்டு வாங்குறாங்க, இல்லை அவங்க காலமாயிட்டாங்க, ஏதோ ஒரு சூழலில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த டைமில் கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இது வந்து ஒய் ஐ ஆம் ஹிந்து வந்து சாக்ஷி தாக்கூர் இவங்கெல்லாம் பெரிய பாப்புலரான இவங்க ஆத்தர். நெக்ஸ்ட்டு, ஹூ யூஸ் த டேர்ம் யுனைடெட் நேஷன் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட். இவங்க தான் ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க ஜிகே. The next, the average weight of the adult human heart வந்து 300 கிராம். Who was the first governor general of the independent India? Lord Mountbatten. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்.
குரூப் டி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. டான்ஸ் ஃப்ரம் ஷஹரி ஹேஸ் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் த ஸ்டேட், விச் ஸ்டேட்லேருந்து இந்த டான்ஸ் இருக்கு இல்லையா அந்த டாப்பிக்லேருந்து ஹிமாச்சல் பிரதேசம். அப்போ இதில் நீங்கள் கவனம் பார்க்கக்கூடியது இந்த டான்ஸ் ஏரியாவிலேருந்து டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்துருக்கு, அது நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு, டேஸ் வாஸ் த ஒன்லி இந்தியன் டான்ஸ் ஃப்ரம் த ப்ரெசன்ட் இன் மைக்கேல் ஜாக்சன் 1991 மியூசிக் வீடியோ ஃபார் த ஹிட் சிங்கிள் பிளாக் அண்ட் ஒயிட். இது ஒடிசி. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வர மாதிரி இருக்குது. ஜூலை, இது கரண்ட் அஃபேர்ஸ், ஜூலை 2017 இந்தியா ஃபர்ஸ்ட் சோலார் பவர் ட்ரெயின் வாஸ் லான்ச்டு அட் எ ரயில்வே ஸ்டேஷன். எந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பண்ணாங்க, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளது. அப்போ என்ன நடந்துச்சு பார்த்துக்கலாம். இது வந்து இதுக்கானது டெல்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுலேயும் ரயில்வே ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு ஃபேக்ட் இருக்குது நடந்திருக்குன்னா அது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் வரும். ஏன்னா நீங்கள் எழுதுறதே ரயில்வே எக்ஸாம் தான், அதனால தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எண்டமிக் பீசஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த வெஸ்டர்ன் கோட். அதில் இருக்காது வந்து ஹஸ்பீட் ஹெர, மற்றதெல்லாம் நீலகிரி லங்கூர் இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு, விச் நேஷ்னல் ஹைவே கனெக்ட் டெல்லி அண்டு மும்பை. ரோட்வே இல்லையா, அந்த ஹைவேவை வைப்பாங்க. இது வந்து 8. இந்த ஹைவேவை நீங்கள் பாருங்கள். ஓகே, அந்த ஹைவேலேருந்தும் கொஸ்டின் வருது பாருங்கள். தி சிக்கிம்ஸ் ஆர் known for the amazing mask dance. What is this dance from called is Sikkim? சிக்கிமில் கால் பண்ணது சாம்ன்றது. இந்த டான்ஸு ரிலேட்டடாக தான் வந்து அதாவது நீங்கள் பாருங்கள். இந்த டான்ஸில் வந்து முக்கியமாக எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நிறையா இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் கொஸ்டினை செக் பண்ணால் எந்த இதெல்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். மறுபடியும் அதே கொஸ்டினை அப்படியே நெக்ஸ்ட் ஷிஃப்ட்லேயும் கேட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இன் விச் wildlife sanctuary national park do we find the Kumkul காஷ்மீரி ஸ்டாக்? மானு தான் சொல்கிறாங்க, இந்த மானுக்கு பேர் தான் காஷ்மீர் ஸ்டாக்ன்றது. இது ஒரு வகையான மானு, இதுக்கு பேர் தான் கங்குல்ன்றது. இவங்க அடுத்த ஷிஃப்ட்டில் எப்படின்னா இந்த கங்குவாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்றது இப்படியே கேட்பாங்க. இதை தனியாகவும் ஆப்ஷனில் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த இதில் 4ல் 1 இதுக்கு பேர் இதுன்னு கேட்பாங்க, மாற்றியும் கேட்பாங்க. ஓகே, இது வந்து தச்சிக்கம் சென்ச்சுரி. When was the Pradhan Mantri Sansad Arshad Kram யோஜனா லான்ச்டு? இதில் வந்து இந்த யோஜனா ரிலேட்டடாகவும் அதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க, நிறையா யோஜனா ரிலேட்டடாகவும் ஸ்கீம் ரிலேட்டடாக கேட்குறாங்க. இது வந்து 11th October 2014. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா படிச்சுட்டு பார்க்குறோம்னா நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், எந்தெந்த ஏரியாவும் கவர் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக புரிஞ்சிட முடியும். வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஆஃப் த யூரோப்பியன் யூனியன்? அது வந்து யூரோப்பியன் கமிஷன் தான் பண்ணுறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த ரெனியூபிள் எனர்ஜி? இது வந்து ரெனியூபிள் எனர்ஜின்றது சோலார் எனர்ஜி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஷேர் its border with maximum number of other state or union and union territory? இதில் வந்து உத்தரப்பிரதேசம் தான் அதிகம். இந்த பார்டர் ஷேரிங், நியரஸ்ட் நெய்பர் கண்ட்ரியை பற்றியும் அவங்க பார்டர் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டின் வருது. லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. அரக்கனாலஜி ரிலேட்டட் ஒர்க் வாஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா 1784 AD by European and Asiatic Society of Bengal was formed. Who was its founder? இது வந்து வில்லியம் ஜோன்ஸ். Where is the தேவி அகில்யா பாய் ஹல்கர் ஏர்போர்ட்? ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், இது அடுத்த ஷிஃப்ட்டு. பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இதே வீடியோவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம், அது வேறு. இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. இங்கே வருங்க, தேவி அகில்யா பாய். இது வந்து அடுத்த இதில் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இது 4 பிப்ரவரி, இது 4 பிப்ரவரியோட கேட்டது 2021. அதுக்கு முன்னாடி பார்த்தது 3 மார்ச்சில் கேட்ட கொஸ்டின். ஏன்னா அதுலேருந்து அப்படியே 21 எக்ஸாம் நடந்தது என்டிபிசியில்.
பாருங்கள், இதோடது இண்டோர். அப்போ அந்த ஏர்போர்ட் ரிலேட்டடாக அந்த பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். அதுலேருந்து கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட்டு, வேர் அண்ட் வென் வாஸ் ஷார்க் சவுத் ஆசியன் அசோசியேட்? இந்த இதை டைரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஷார்க்குக்கு அப்ரிவேஷன் டைரெக்டாக கொஸ்டினில் ஆப்ஷனில் கொடுத்து கேட்டுருவாங்க. ஷார்க்கோட அப்ரிவேஷன் என்னன்னு வைப்பாங்க ஒரு சில நேரம். அப்போ இது இந்த கொஸ்டின் கேட்குற போதே அந்த கொஸ்டினும் சேர்த்து புரிஞ்சு படிச்சுக்கணும். சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கார்பரேஷன், இது அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கணும். இது எங்கே எஸ்டபிளிஷ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா பங்களாதேஷ் 1985. டேஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் த ரோமன் மகசேஷா அவார்ட். இது வந்து லாஸ்ட்டாக வாங்கினவங்க வந்து இவங்க வாங்கியிருக்கவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். டேஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் AITUC. இதை நீ தெரிஞ்சுங்க. இதுக்கான அப்ரிவேஷனும் நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வரலாம். ஓகேவா? கேட்பாங்க. உங்களுக்கு RRI பொறுத்தளவு அவங்க கொடுத்த கொஷின்லேருந்தே இன்னொரு கொஷினை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் கொஷினை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா. இன் விச் இயர் வாஸ் த ஜவஹர் கிராம் சமிருதி யோஜனா? இது பாருங்க, அடுத்த ஸ்டெப். முன்னாடி நம்ம ஒரு யோஜனா பார்த்துருந்தோம், அடுத்த ஸ்டெப்லேயும் யோஜனா வந்துருக்கு 1999. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற போது நமக்கு புரியும் எந்தெந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவுக்கு நம்ம அதிகமாக கவனம் கொடுத்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். மிஸ் பண்ணிடக்கூடாது. விச் கலர் deviate the least when light pass through the prism? ரெட் கலர் தான் கம்மியாக போகும், கம்மியாக டிவிடி ஆகும். விச் வாஸ் த லாஸ்ட் கண்ட்ரி டு ஜாயின் பிரிக்ஸ்? உடையது சவுத் ஆஃப்ரிக்கா தான் கடைசியாக ஜாயின் பண்ணாங்க. டேஸ் இஸ் நாட் கார்னிவோரியஸ் பிளான்ட். இது வந்து டைகர் லில்லி இல்லை. Which of the following monument belongs to UNESCO list of World Heritage Site in India? Khajuraho லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் படித்தது தான் அர்த்தம். Who among the following can introduce the government bill? Government bill வந்து minister is any house of the parliament. The range in Himalayas is a part of the Himalayasலேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. இந்த ஏரியா பற்றி நீங்கள் அதிகமாக படிச்சுக்கோங்க. lesser Himalayas. According to the Living Plant Report 2020, largest wildlife population less has been found. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே தான். ஓகேவா? CA தான் அப்போ இருந்தது. இப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வருங்க. லத்தீன் அமெரிக்கா இது வந்து இப்போ உள்ளது நீங்கள் பார்க்கணும். இதுக்கு சம்மந்தமானது ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து வைக்கணும். Who is known as the father of civil service? Charles Cornwallis. Who was awarded the Bharat Ratna Award before becoming the President of India? S. Radhakrishnan அவங்க தான் இருக்காங்க. Bamboo flowering causes and increase the population of rat. Cricket is related to bat and same way for tennis. டென்னிஸ்க்கானது இந்த மாதிரி இந்த வேர்டு கேட்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு நேமுக்கும் அதுக்கு ரிலேட்டடான வேர்டு தெரியும். ஸ்டெம்புன்னா என்ன, பால் எது யூஸ் பண்ணுவாங்க, ஃபுட்பாலுக்கோடைய ட்ரோஃபி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்குமே. இப்போ டென்னிஸ் பேட்டுக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா ராக்கெட். An imaginary line or line on the map or chart that connect all points having the same depth below water surface such as sea water is called in the isopath. Days is a location based F25 form to shop trading platform that helps Indian farmer sell their produce directly to the consumer, eliminating the middleman. இது வந்து மண்டி ட்ரேட்ஸ். இது அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது எப்பயுமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நோட் பண்ணுங்க.
மறுபடியும் நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் கூட வரலாம். In which of the following plant groups are sheet present inside the fruit? இன்சைடுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது angiosperms, வெளியே இருக்குது gymnosperm. Name of the first speaker of the Indian Parliament. ஜிவி மூலங்கர். இது பல முறை கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், ரொம்ப இந்த வருஷமும் ஏதோ ஒரு ஷிப்பில் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. 2025லேயும் கேட்பாங்க. Which British Prime Minister sent Grips mission to India? Winston Churchill. இதுவுமே நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க, இதுவுமே பல முறை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதெல்லாம் பல முறை கேட்பாங்க, இன்னும் கேட்பாங்க. When was the GSAT 6A launched from where? எங்கேருந்து? இதோட டேட்டு டைமிங் கேட்டிருக்காங்க. 29th March 2018 சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். இது வந்து அப்போ நடந்த டெக்னாலஜிக்குள்ள ரிலேட்டடானது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து கேட்டது. அப்போ நடந்த போது இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கூட தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரிலேட்டடானது. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இப்போ எலன் மாஸ்க் அவங்க ஒரு விட்டாங்க புதுசு நியூவாக, அந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுவுமே சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குன்றது ஒரு கொஸ்டினாகவும் ஒரு சில குரூப் டிஎல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிங்க. ஸ்ரீஹரிகோட்டா வந்து இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஃபவுண்டர் யார், அது சம்மந்தமானது எல்லாமே, ஃபவுண்டரு சதீஷ் தவான், இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கண்டஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸ்பைடர் இஸ் ஸ்பைடர்னா என்ன? ப்ரோக்ராம் தட் கேட்டலாக்ஸ் வெப்சைட்ஸ். இதுதான் இந்த இது கம்ப்யூட்டர் டாபிக்னு ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வரும். 1 2 மேக்ஸிமம் 4 வரும், அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமானது நீங்கள் படிக்கலாம். ரேமு இந்த மாதிரி இது ப்ரைமரி மெமரி அந்த மாதிரி. Who among the following nationalist leader found and editing the Marathi newspaper Kesari? அது வந்து பாலகங்க திலக். Cupcake, Tunat, Eclair, Froyo and Gingerbread are code names for different DOS version. அது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட், which of the following keyboard shortcut will you use to switch to previously open program? பாருங்கள், இதெல்லாம் ஷார்ட்கட்டு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க. Alt + Shift + Tab இதுதான் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறது. அப்போ இந்த டாப்பிக்கையும் நீங்கள் கவர் பண்ணணும். கம்ப்யூட்டர்லேருந்து ரெகுலராக வரும், நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். In October 2018, Indian scientists developed the gel called DAS product former from the toxic pesticide. இது வந்து பாலிஆக்சிமி. இதுவும் அதே தான், ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. ஓகே. விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஷூட் ஜெனரல் மைக்கேல் ஓடையர்? இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட்டில் வேறு மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதே ரயில்வேயில் நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போட்டோன்னு நினைக்கிறேன். இதே ஆள் தான், இவங்களை பற்றியே தான் கேட்டிருப்பாங்க, ஓடையரை பற்றியே தான் கேட்டாங்க. இதுக்கும் அதே ஆன்சர் தான், ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இதுக்கானது உதயம் சிங். இப்படி தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கேட்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே தான் இருக்கும், அந்த ஏரியாவுக்குள்ளேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் டிஸ்கவர் த ஹென்ரி பெக்குரல்? இவர் எந்த கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அவர் தான் கண்டுபிடிச்சவர். ஹென்ரி பெக்குரல், அதாவது இன்வென்ஷன் இந்த மாதிரி இதில் டிஸ்கவர் பண்ணவங்க யார், அது சயின்ஸில் வரும், அது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சது. ஒரு 50 கொஸ்டின் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், மறந்துடாமல் ப்ரீவியஸ் இயர் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற போது நல்லா அதுக்கு தகுந்த மாதிரியே நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா, வளமுடன். உங்களோட ட்ரீமை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணி ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் உழைச்சாகணும். ஓகேவா, லக்கு வந்து ஒரு 1% தான் உங்களுக்கு உதவி செய்யும், மற்றதெல்லாம் உங்கள் ஹார்ட் ஒர்க்கு தான் உங்களுடைய போஸ்டிங்கில் உட்கார வைக்கும். உங்களோட ட்ரீம் ஜாப்பை அடைய வைக்கிறது உங்களோட உழைப்பு தான்.
தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.